வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெளித்திறன் வணக்கம். இந்த பதிவை பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ். ஜாப் பட்டன் சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ நேற்று பல இடத்துல எண்மக்கள் நிறைவு விழாக்கு அப்புறம் ஒரு 6-8 லட்சம் பேர் பக்கம் திரண்ட கூட்டத்தில் அங்கே சைவ சாப்பாடு தான். தண்ணி பாட்டில் உள்ளே கொண்டு வேண்டாங்க. அவங்களே தண்ணி, அந்த டாய்லெட் வசதி எல்லாம் நீட்டாக. இந்த அதிமுக நடத்தும்போது பாருங்கள், சாப்பாடெலாம் வீண் பண்ணான். இவன் பிரியாணி கொடுத்து என்ன கொடுக்குறேன், நான்வெஜ்ஜெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியுமே திமுக கூட்டத்தில் காலி சேர் தான். இங்கே அவ்வளோ நெருக்கடியாக ஆளுங்க வர்றாங்க, பொதுமக்கள் உட்பட. அதுவும் சொந்த செலவில் வராங்க. 60% மக்கள் சொந்த செலவில் வராங்க. இத்தனை அமித்ஷா உள்துறைக்கு போயிருக்கு. அவ்வளோ கூட்டம். நேற்று அந்த இடத்துல அவ்வளோவா மோடி லேசாக சொன்னார் திமுகவை. அண்ணாமலை சொன்னார். அப்புறம் இந்த ஆட்கள் சேரதாக இருந்திருக்காங்களே பத்திரிகையாளங்க அப்படி கேட்டதுக்கு, எங்கிட்ட இருக்கிற ஆளுகளுக்கு யாருக்கும் பிரச்சனை வராமையும் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கும் அடாப்ட் பண்ணணும், ஆத்மார்த்தமாக பண்ணணும் நம்ம அவங்களுக்கு. அதனால் அதிமுக இனியும் விக்கெட் எடுக்க வாய்ப்பில்லை, பாஜக பக்கம் மாறப்பவும் பெரிய புள்ளிகள்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, வேறு ஒரு பாஜக நம்பர் சொல்லும்போது இன்னும் 10 விக்கெட் திமுக காலியாக போகுது. அந்த விக்கெட்டில் என்னென்னா உள்ளே போகிற விக்கெட்டு வரிசையாக. இப்போ பெரியசாமி கேஸ் ஓப்பன் ஆனது, அவர் மந்திரி பதவி போகணும் என்னன்னு தெரில போல். இப்போ அந்த இவருக்கு பொன்முடியுது அந்த இடம் காலின்னு அறிவிக்கலை. ஆனால் அவருக்கு எம்எல்ஏ அதெல்லாம் போன மாதிரி தான் மந்திரியெல்லாம். இப்போ செந்தில் பாலாஜி அந்த மந்திரி போயிருக்கு இலாக்கெல்லாம். இங்கே இப்போ கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்போ இனி கேஸ் ஓப்பன் பண்ணி ஒருவேளை மார்ச்சுக்கு அப்புறம் இதாகுதான்னு பார்க்கணும். மந்திரி எப்படி நீடிக்கிறாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த திமுக காரனாக இருந்தவ பாருங்கள், ஃபாரின்கெல்லாம் அந்த வேதிப்பொருள், அந்த ஊக்குவிக்கிற அந்த கஞ்சா டைப் அந்த மாதிரி அதெல்லாம் கடத்திட்டுருக்காங்க, விற்றுட்ருக்காங்க. அப்புறம் உடனே அங்கே நீக்கிறாங்க உடனே. இந்த மாதிரி இருக்குது. இங்கே வளர்ச்சிக்கு இருக்காது. இப்போ இன்னைக்கு திருநெல்வேலியை தான் பயங்கரமாக சாடிட்டார் மோடி. அண்ணாமலை சொல்கிற பாணிலேயே இனி நீங்கள் திமுகவை தேடினாலும் கிடைக்காது, பார்க்க முடியாது, முடிஞ்சு போச்சு அண்ணாமலைனால். அது மட்டும் இல்லை, இது குடும்ப வளர்ச்சிக்கானது, இது ஆகாது. நீங்கள் மற்ற இடம்லாம் பாருங்கள், வளர்ச்சிக்கு தான் பார்க்கணும், உங்கள் எதிர்கால சந்ததி வளர்ச்சிக்கு தான் பார்க்கணும். அதே மாதிரி அவங்ககிட்ட வளர்ச்சிக்கானது கேளுங்க, திட்டம் தெரியாது. அடுத்து உங்கள் கட்சியில் யாருன்னு கேளுங்க, உதயநிதி, அடுத்து என்ன நிதி, இந்த மாதிரிலாம் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் எங்களுக்கு இன்னும் எம்பி இல்லை. இருந்தாலும் இந்தி பெல்ட்லேருந்து, அதாவது ராஜஸ்தான் மத்திய பிரதேசிலேருந்து இந்த எல் முருகன் தலித் தலைவர் தான், அவரை அங்கேருந்து தேர்ந்தெடுத்து மந்திரி கொடுத்துருக்கோம். தமிழக மக்கள் மேலே அந்த அன்பு இருக்கிறனால தான் நாங்கள் அந்த வளர்ச்சியெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அங்கே தடுக்கிறது திமுக தான். வளர்ச்சியை இங்கே செய்கிற திட்டங்களை தடுக்கிறது திமுக தான். ஏன்னா மக்களுக்கானது கிடையாது, மக்கள் விரோதம். பூரா அவங்க கோபாலபுரம் நன்மைக்கு தான் வைப்பாங்க. அதெல்லாம் இனி நடக்காது, உடச்சி எரிச்சிருவோம். திமுக இனி காலின்னு வச்சுக்கோங்க, தேடினாலும் கிடைக்காது, அழிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு. ஸோ முக்கியமான ஷிஃப்ட் இது. ஏடிஎம்கே தன்னைத்தானே அழிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதானே பல வீடியோ சொல்லிகிட்டே இருக்கோம். இது எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, கனிமொழி அந்த விண்வெளியோடைய அடிக்கல் நாட்டுறாரு தூத்துக்குடியில், குலசேகரப்பட்டினத்தில். அங்கே எல்லாம் லான்ச் அதுக்கு ரெடி பண்ணியாச்சுன்னா அங்கேருந்தே ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி ஆகும். அதில் கனிமொழி வர்றாப்படி. அனிதா ராஜேஷனும் கோர்ட்டில் இருக்கனால வரல, மந்திரியாக இருந்தோம். கனிமொழி இருக்கா அப்படி. ஆனால் கனிமொழி பேரை தவிர்த்துட்டு அப்படி மோடி. சரி, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏடிஎம்கேல யாருமே இது பண்ணாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும் நேற்று பேசுகிறார் திருப்பூரில். அப்படின்னா என்னங்க, அந்த கோர் சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு பூரா அப்படியே ஷிஃப்ட் ஆகும் பிஜேபி. ஒரு பக்கம் அந்த 20% டிஎம்கேல பாதிக்கும், அதுதான் இங்கே பூஸ்ட் ஆகும் பிஜேபி. அது போன தடவை அங்கே அள்ளி போட்டானுங்க. அது கொஞ்சம் எடப்பாடிக்கும் வரும், தனியாக நிற்கிறனால. சேர்ந்து நின்னா தான் ப்ராப்ளம் ஆகுது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஏடிஎம்கே கீழே போயிடும். 15% என்ன வாங்குதா இது. இப்போ சொல்கிற மாதிரி மேலே 20+ இந்த வாக்கு வங்கி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போவே அண்ணாமலையை தான் பேசுகிறார் மோடி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எத்தனை பிரிவாகும்னு தெரியாது டிஎம்கே. அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே அண்ணாமலை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. அது சீட்டு எவ்வளோ வருதோ அது 2வது. இது ஓட்டு வந்துருச்சுன்னா அதுதான் மெயினாக பார்க்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 20, 20 இல்லாட்டி 25. ஏன்னா நோட்டா கீழே அது இது 2, 3% சொல்லிட்டு இருந்தானுங்க இல்லையா? இப்போ நிறைய ஊடகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன் பிரசாந்த் கிஷோர் 300 கோடி கொடுத்து இந்த ஸ்டாலின் பண்ண பிரசாந்த் கிஷோர் அவரே சொல்கிறார் டபுள் டிஜிட் வரும்னு. அப்புறம் பாருங்கள் இந்த அண்ணாமலை பிஜேபி ஆட்டத்தை 26க்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. அந்த சமிக்கை தான் இப்போ சொல்கிறார் தேர்தல் கிடைக்காது, திமுக அழிஞ்சிரும்ட்டார். யார்? மோடியே திருநெல்வேலி சொல்லிட்டார் இப்போ. ஸோ அதைத்தான் அண்ணாமலை மேஜர் டெக்னானிக் ஷிஃப்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, பெரிய டால் லீடர் தான் ஜெயலலிதா. அவங்க சிறிய கட்சிகளை வச்சுட்டு 2014 16 பண்ணாங்க. அந்த மாதிரி சிறிய கட்சி 1 2 கம்யூனிஸ்ட் திருமாவளவன் மட்டும் வச்சுட்டு காங்கிரஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்கள். எப்போ தொடங்கினோனோ அப்போத்துலேருந்து திமுக கூட்டணியோடு தான் வரும். 1. 2வது பிரிவினைவாதம் பேசுகிறது. இதுக்கெல்லாம் முடிவு கட்டிடுது. இப்போ கூட சொன்னார் ராமர் கோயிலுக்கு ஒரு இது பாஸ் பண்ண போகிற லோக்சபாவில் அப்போ வெளியில் போகிறாங்க இவங்கெல்லாம் எம்பிக்கு நீங்கள் கொடுத்த எம்பி எல்லாம் அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வருத்தப்பட்டு சொல்கிறார். இந்துக்கள் ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் இந்துக்கள் இது பண்ணுறது அதை குறிப்பிட்டாருங்க. ஸோ ஊழல்காரங்க இப்போ ஒன்றுனா வந்துருக்கு, யாரும் தப்ப முடியாது. இனி அவர் ஸ்பீடப் ஆயிடுவார் இனிமேல். அவர் தான் சொல்லிட்டாரு, இது கோர்ட்டு முடி நிப்பாட்டுறது பூரா இப்போது அடுத்து பூரா தண்டனை தான் மே மாதத்துக்கு அப்புறம். ஸோ 2 திராவிடமும் அந்த பாயிண்ட் வந்தாச்சு, முடிய போகிற பாயிண்ட். அதில் ஒரு திராவிடம் ஃபுல்லாக அழிஞ்சிரும், ஒரு திராவிடம் ஆஃப் மாறிடும். அவ்வளோதான், ஆஃப் மார்க்காக மாறிடும். அரைகுறை அப்படி வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீ மறுபடியும் வரப்போகிற இனிமேல் இப்போ யார் நாங்கள் சேரலாம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் மார்ச் 2ஆம் தேதி 3ஆம் தேதி மறுபடியும் வருவார், அடிக்கடி வருவார். அவர் இங்கே ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே அடிமையில் நிறைய ஆட்கள் சேர சான்ஸ் இருக்குது சார் சரியாக. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டிசிப்ளினை சாப்பாடை வரிசையில் வாங்குறாங்க, தண்ணி இருக்குது, டாய்லெட் இருக்குது, இந்த மாதிரிலாம் வசதி பண்ணி ஒரு 8 லட்சம் பேர் இருந்த இடத்துல அமைதியாக பார்த்துட்டு போகிறாங்க. காரணம் தேசப்பட்டு. இங்கே பாருங்கள், அந்த இது விற்கிறான் போதைப்பொருள். ஸ்டாலின் தலைமையில் இங்கே பாருங்கள் எல்லோரும் இருக்காங்க. உதயநிதி அந்த நபர் சாதி படம் எடுக்கிறேன்னு பேருன்ட்டு இங்கே பக்கம் ஃபாரின் கடை மாட்டியிருக்கா அப்படி டெல்லியில். இப்போது இவங்க இப்பேற்பட்ட நபர்கள்லாம் சேர்ந்துருக்கான் பாரு, திருமாவளவோடலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம். அதே இப்போ ஸ்டாலினுக்கும் பழனிசாமிக்கும் ஒரு அடி வந்துருச்சு, சாட்டை அடி அடித்த மாதிரி. ஆனால் நம்ம நடத்துகிறோம், எல்லாம் வீண் பண்ணுறானுங்க. ஒரு காலிச்சேராக இருக்குது, ஒரு டிசிப்ளினில் குவார்ட்டருக்கு வர்றானுங்க, நான்வெஜ்ஜுக்கு வர்றானுங்க, இப்படி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கும் போயாச்சு நடந்த விஷயம். இன்றைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலியும் அதே மாதிரி கூட்டம், பல்லடம் மாதிரியே. ஸோ ஒரு நாட்களில் பிரச்சாரம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் காலம் பயங்கரமாக என்ன பண்ணோம், இந்த 2 எப்படி அழியும் போகுன்னு தெரியாது. அது மோடி வாயாலே வந்தாச்சு. டால் லீடர் 3வது வந்தார், நெகருக்கு மிஞ்சினவர். ஸோ மக்களுக்கு விடியல் வரணும். இந்த விடியல் சொன்னதெல்லாம் இதெல்லாம் டுபாக்கூர், திருட்டு திராவிடம். அவன் குடும்பத்தான் விடியல் வரும். பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.